தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதனான குருவே பார்த்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்துக்கு குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் வரும்போது வரவு ரொம்ப சிறப்பான பண வரவு இருக்கும். பண வரவு வந்தாலே மனிதனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பணம் காசு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாமே உங்களுக்கு வசூலாகும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்ல மாதமாக இது இருக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் மூன்றில் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு கலப்பு திருமணம், ஜாதி மாறி திருமணம் செய்வது போன்றவை இருக்கும். சிலருக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குதுங்க. இந்த தொழில் ரீதியாக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும். அதனால் தொழில் ரீதியாக மாற்றங்கள் விரும்புபவர்கள் செய்யலாம். புதிய முதலீடுகள் செய்கிறவர்களும் தாராளமாக செய்யலாம். இப்போதைக்கு வீடு நிலங்கள், இந்த ஸ்தானத்தில் வீடு நிலங்கள், தாய் வீடு, வாகனங்களை குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் சனி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கிற காரணத்தினால் சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். விக்கிரயங்கள் செய்ய ரெடியாக இருக்கிறவங்களுக்கு விக்கிரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதாவது விக்கிரயங்கன்னா இடத்த விற்கிறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவங்களுக்கு நடக்கும். வாகனங்கள் மாற்ற விரும்புபவர்கள் மாற்றிக்கலாம். பழைய வாகனங்கள் ரிப்பேர் ஆகி பெரிய தொல்லைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. நல்ல உங்களுக்கு ஒரு ஆதாயமான காலகட்டமாக இருக்கிறனால பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கள் எல்லாமே சரியாகி நல்லா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.